சவுக்கு சங்கர் அவர் வந்து வீடியோ போடுறதில்ல. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டும் வந்து சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்து இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் அன்றைக்கே நம்ம பேசுகிறப்போவே அவர் உண்மையாகவே அவருக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை அவர் வந்து அந்த பெயில் முடிய போகுது அரெஸ்ட்டை தவிர்க்கிறதுக்கான ஒரு நாடகமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருக்கு பிடிச்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேரில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பட் யாரெல்லாம் அவருக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களோ இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஹாஸ்பிட்டல்லேருந்து சில ட்வீட்டுகள்லாம் போடுறாரு. அது மாதிரி சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துகிட்ருக்கேன், எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் தொடர்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் வந்து இவருக்கு அட்டன் பண்ணிருக்கும் போது ஹாஸ்பிட்டலே உட்காந்து வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதில் இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல் ஆணையர் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மிரட்டி வாங்க பார்க்குறாரு, என்னோடய சிகிச்சை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்க பார்க்குறாரு, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நக்கலா இல்லை திமிரா அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒரு ட்வீட் வேறு போடுறாரு. பாவம் விஜயே வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கலர் சட்டை தானே போட்டு போக முடியும், டெய்லி ஒரே கலர் சட்டை போட்டு போக முடியாதுல்ல. அவர் எனக்கு ஏதோ ப்ரௌன் சட்டை போட்டு போயிருக்காரு. முதல் நாளே வந்து கிளம்பியிருக்காரு டெல்லிக்கு. ஏன் சார் இப்போவே போகிறீங்க, பொறுமையாக நாளைக்கு போங்க, ஏன் கருப்பு சட்டு போட்ட போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கீழே ஆஃப்கோர்ஸ் டிவிகே கைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொந்தளிச்சு, சவுக்கு நீங்கள் பண்ணுறது நியாயமே இல்லை, உங்களுக்கு அநியாயம் நடக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம், ஆனால் நீங்கள் மட்டும் இப்படி பேசலாமா அப்படின்லாம் வந்து குக்கரிச்சு வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தான் சார் படுத்துட்ருக்கீங்க, வேறு ஏதாவது டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்கு டிவிக்கே கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கேள்வி எழுந்திருக்கு. பட் கடைசியாக அவர் போட்ட ட்வீட் அதை தான். ஸோ அதையும் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே இப்போ வைக்கப்படுறது முக்கியமான பார்வை, இவர் வந்து கைதை தவிர்க்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. சரி, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத டைரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. பட் நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை வச்சு வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, இவருடைய கேஸ்க்குண்டான அந்த விசாரணை அப்படிங்கிறது எந்த நீதி அரசர்கிட்ட போதோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அதை பார்த்தா சவுக்கு சங்கருக்கு வந்து ஆஹா நம்ம கைதாயிருவோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் சீக்கிரப்படுத்துங்க, இது வந்து எனக்கு சீக்கிரம் வந்து இதுக்கான பதில் தெரிஞ்சாகணும், வந்து பெயில் வந்து நீட்டிக்க முடியுமா, அரெஸ்ட் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ இவர் வந்து அர்ஜென்ட் பண்ணுறாரு. அர்ஜென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீதித்துறை இவர் வந்து கொஞ்சம் போயிட்டு கார்னர் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்கள் சீக்கிரம் அவசரப்பட்டு மட்டும் இல்லாமல் இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பிளாக்மெயிலருக்காகலாம் என்னோடய வேலையை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதி அப்படிங்கிறவர் எப்போவுமே வந்து பொதுவாக நியாயமாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு தீர்ப்பு, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, நீதியின் படி தான் வந்து தீர்ப்பளிக்கணும், நீதி சொல்லணும். பட் இவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அவர் வந்து ஏதோ மீன் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பிளாக்மெயில் அப்படின்னு சொன்னது நிஜமாகவே வந்து சவுக்கு சங்கர் சட்டத்தை மேனிப்புலேட் பண்ணி எப்படியாவது அந்த பிளாக்மெயில் பண்ணி இவருக்கு ஒரு பெயில் நீட்டிப்பு வாங்கி வெளிலே இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக நீதித்துறையை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் வந்து நீதியரசர் சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுது. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து இப்போவே என்னால் வந்து இதுக்கு முடிவு சொல்ல முடியாது, இப்போ வந்து எப்போ இதற்கான விடை தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்து வர ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நேற்றே வந்து இவருக்கு பெயில் இருக்குமா இல்லை வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுன்னு நினச்சோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை இந்த பெயில் வந்து நீட்டிக்க விடுமா இல்லை அரெஸ்ட் பண்ண, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம யாரெல்லாம் விசாரிச்சோமோ அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் பெயில் வாங்கிட்டு போயிட்டு அதற்கப்புறம் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்து தான் நீதிபதி வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இவர் வந்து எத்தனை நாள் போயிட்டு இதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தார், சிகிச்சை பெற்றார், அந்த சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சையா. ஸோ சவுக்கு சங்கர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காணொலிகளில் நிறையா வந்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கு, அதில் வந்து ஒரு முக்கியமான மேஜரான சர்ஜரி, ரொம்ப டீட்டெயிலாக ஒருத்தவங்களோட பர்சனல் ஹெல்த் பற்றி சொல்ல தேவையில்லை, பட் அவர் அரசியல் பர்சனலாக வெளில சொன்னது தான் நம்ம கோட் பண்ணி சொல்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காராம், இதை வந்து நான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பண்ணுறேன், அது வரைக்கும் நான் வந்து இப்படியே வந்து ஒரு சின்ன சிகிச்சை எடுத்தே வந்து ஓட்டிடுறேன் அப்படின்னு சொன்னதாகும். ஆனால் டாக்டர்ஸ் வந்து இல்லை, இதை அவ்வளோ நாள் தள்ளி வைக்க முடியாது, அதற்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயில்
அப்படிங்கிறத நீட்டிக்க முடியுமா, இல்லை பெயில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுவாங்களா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் இவர் வந்து நீதிமன்றத்துக்கிட்ட வச்ச ப்ளீ வந்து கண்டிப்பாக இந்த நீதிபதியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால தான் அவர் வந்து பிளாக்மெயிலர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இதே சூழலில் போய் இந்த விசாரணை அவர்கிட்ட வந்து வருது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவருக்கு சாதகமாக, அதாவது சவுக்கு சங்கருக்கு சாதகமாக எந்த அளவுக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வந்து தெரியல, ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் இவர் வந்து திரும்பியும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நியூஸ் வருது. இதை வந்து ஃப்ரைடே நம்மளுக்கு தெரிஞ்சோன்னே அதை தாண்டி அவரால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா திருப்பியும் உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதாவது இவர் வந்து திருப்பியும் பெயில் நீட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நியாயங்கள் இல்லை பெருசாக. அதனால் இவ்வளோ நாள் வீடியோஸ் வேறு ஆக்டிவாக வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அட்மிட் ஆயிருந்த மாதிரி அவர் ஏற்கனவே வந்து சிகிச்சைக்காக அட்மிட் ஆயிருந்தார் அப்படின்னா, ஆமாம் இன்னும் உடம்பு சரியாகல, எந்த ஒரு காரணத்துக்காக வந்து பெயில் கொடுத்து வெளில அனுப்பணுமோ அந்த ஒரு காரணம் நியாயம் தான், இன்னும் சிகிச்சை தான் முடியலையே, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பெயில் கூட வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். பட் இவருக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இல்லாதது இவர் திருப்பியும் கைது செய்து உள்ளே வைக்கப்படுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதில் நம்மளோட ஹியூமன் ஒப்பீனியன் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து இவர் இந்த கேஸில் அதை ஒன்று போய் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே வந்து அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த கேஸை அப்படியே வந்து விட்டுருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வந்து இந்த நீதிபதியை சவால் விடும் விதமாக, இவர் டைரெக்டாக சவால் விட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல, அந்த மாதிரி வந்து இவர் வந்து நீதிபதியை சவால் விடும் விதமாக வந்து திங்க் பண்ண வச்சதுனால அவர் ஒரு வேளை அஃபெண்ட் ஆகிருப்பாரோ, அஃபெண்ட்னா வந்து தனிப்பட்ட முறையில் அஃபெண்ட் ஆகிட்டார் நீதிபதினு சொல்ல, சட்டத்தின்படியே வந்து அதோட போக்கில் தான் இந்த கேஸ் வந்து போகணும். நீ யார் இதை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு, நீ வந்து எனக்கு உத்தரவு போடுவியா, இல்லை நீ வந்து இந்த கேஸை வந்து கைட் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன், ஒரு கோவம் வந்து நீதிபதிக்கு வர வைக்கிற மாதிரி இவர் வந்து இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிருக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேஸில் இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை வந்து விசாரித்து, அதாவது விமர்சித்து வேறு பேசியிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால ஸோ இவர் பேசின என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லாமல் 360 டிகிரிஸ் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு. அதில் பகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் சைட் சில நியாயங்கள் உண்மையான விஷயத்தெலாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருப்பா, அந்த விஷயத்தில் வந்து அவர் பாராட்டி அவனை யாருமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ணுறவங்களாம் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 360 டிகிரியும் வந்து எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளும் வந்து பேசுறது. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி அவர் நிறையா விஷயங்கள் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது இந்த கேஸில் இவர் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கேஸில் ஒரு நீதிபதி சொன்ன கருத்துக்களை விமர்சித்து பேசினால இன்றைக்கி அதே நீதிபதி இவரோட கேஸ்க்கு வருவார்னு யார் எதிர்பார்த்தா. இவர் வந்து அந்த நீதிபதியும் வந்து மாற்ற முயற்சிக்கிறாரு. அது எல்லாமே கண்டிப்பாக அந்த நீதிபதிக்கு வந்து ஒரு கோபத்தை கொடுத்துருக்கலாம். அது மட்டும் அந்த கோபம் அப்படிங்கிறத வந்து நீ என்ன மாற்ற முயற்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது வந்து சட்டப்படி வந்து நீ போகாமல் சட்டத்தை மேனிப்புலேட் பண்ண வந்து பார்க்குற. அதனால் வந்து இது நீதியின்படி நான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீதிபதி நினச்சிருக்கலாம். அந்த வகையில் இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக போனது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் வெளில வந்துட்டு இவர் வீடியோ போட்டதை இவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா வந்து கோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிற ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். இவருக்கு எதிரான ஒரு ஆதாரம் மாதிரியே அது வந்து மாறிடுச்சு. ஸோ பேசிக்காக இவர் தன்னுடைய அடையாளமாக வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வீடியோ போட்டு அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதையே வந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவருக்கு அதை விட முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பழக்கம் மாதிரி, ஆடின கால் வந்து நிற்காதுன்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து இதை குறித்து வந்து வீடியோ டெய்லி போட்டே இருந்ததுனால எந்த வீடியோஸே அவருக்கு எதிராக வந்து இப்போது மாறி இருக்கிறது. இந்நேரத்தில் வந்து நீதிபதி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்போட ஒரு கோவத்தோடு அணுகியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாள் வந்து சிறையில் இருக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டி அவர் மேலே போடுற கேஸ் அப்படிங்கிறது பழைய கேஸாக இருக்கிறது மட்டும். ஏன்னா ஒரு வாட்டி கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் புது 6 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து போடுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாத தகவல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர்த்து, இதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே தவிர்த்து கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பட பல பேர் வந்து தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா நம்ம இப்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக என்ன நடந்துட்டுருக்குன்ற பின்னணி தகவல்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இதில் பர்சனல் கிரட்ஜும் இல்லை, அவருக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணல, ஜஸ்ட் அ பேசிக்கல் ரிப்போர்ட்டிங். பட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பயஸ் இல்லை, நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அவர் நிறைய பகையை சம்பாரிச்சு வச்சுருக்காருன்னு சொன்னல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்க கோவத்துலையும் வெறுப்புலையும் ஒரு பயஸ்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக அவர் வந்து கைது செய்யப்படுவார், இந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும், இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உறுதிப்படுத்தாத தகவல்கள் பல சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒன்று சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் வந்து தனிப்பட்ட காழ்ப்பின் வெறுப்பின் காரணமாக வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட காழ்ப்பும் இல்லாமல் இல்லை சப்போர்ட்டும் நம்ம வந்து பண்ணல. இதான் நடக்குது அப்படிங்கிறது வந்து நேரத்தில் வந்து சொல்லியிருக்கோம். அதை தாண்டி அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோட்டோ போட்டது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் எனக்கு பாருங்க நான் வந்து சிகிச்சையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கே வந்து ஏன் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுக்காரு, அதான் அவர் வந்து அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தெரியும்ல. அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது மூலியமாகவும் அவர் ஏதோ வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுற முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. பட் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து இந்த முயற்சியில் அந்த ஃபோட்டோவும் ஒன்றா அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். பட் ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து உறுதியான தகவல் தெரிஞ்சதுக்கப்புறமா அதற்கப்புறம் பெயில் வந்து நீட்டிக்கப்படல, பெயில் ரத்தாயிருச்சு அப்படின்னா சட்ட ரீதியாக வேறு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ இதை குறித்து வந்து முக்கியமான விஷயம் ஃப்ரைடே தெரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நன்றி.